இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு பல வலைகளை விரித்து வைத்திருக்கலாம். நீ முன்னேறி போகக்கூடாது என்று சொல்லி, உன்னுடைய குடும்பத்தை தரைமட்டமாக்க வேண்டும் என்று சொல்லி, உன்னுடைய சிறை இருப்பை கொண்டு வந்து போட்டு, உன்னுடைய பலவீனத்தை கொண்டு வந்து போட்டு, உனக்கு கடன் பாரத்தை கொண்டு வந்து போட்டு, வியாதியை கொண்டு வந்து போட்டு, இதிலிருந்து நீ எழும்பக்கூடாது, இதிலேயே நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் பல வலைகளை உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் தொழில்களின் மீது, உங்கள் ஊழியத்தின் மீது விரித்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்ணிகளை எல்லாம் பொத்த வைத்து என் பிள்ளைகளை நான் கரம் பிடித்து தூக்கி எடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ விழுவதற்கல்ல, நீ தோய்ந்து போவதற்கல்ல, நீ அழுவதற்கல்ல, உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறேன். பலர் கண்கள் பார்க்கிற விதத்தில் உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறேன். உன்னை அநேகர் பார்த்து சிரித்திருப்பார்கள், உன்னை அநேகர் பார்த்து ஏளனமாய் சொல்லியிருப்பார்கள். நீ எதற்கு ஜெபிக்க